ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா முகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும். அது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுருக்கம் நிறைய ஆகும். நம்ம யூஸ்வலாக இருக்கிறத விட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ்டாக இருக்கும். அதுவும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ இந்த டைமில் எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே வந்து நம்மளோட ஃபேஸு ஸ்கின்னு அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தோல் தான் நமக்கு தேவை. ஸோ ஒரு வாழைப்பழத்தில் இருக்கிற தோலை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அதாவது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணி முடித்த பிறகு அதை ஆறின உடனே அதை வடிகட்டிக்கோங்க. அதை ஆறினோடனே வடிகட்டிட்ட பிறகு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கிரைண்டரில் அது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின உடனே உங்களுக்கு வந்து அதில் வந்து 2 விட்டமின் இ ஆயில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர், இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கண்டெய்னர் பாக்ஸு, சின்ன குட்டி குட்டி பாக்ஸஸ் வரும். அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக வந்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நீங்கள் போடும்போது உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த டேனும் ரிமூவ் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸு, ஃபைன் லைன்ஸு, இந்த வெயிலால் வர மாதிரி இருக்க வறட்சி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏஜ்டு பர்சன்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்குலாம் வந்து நேச்சுரலாகவே அந்த மாதிரி வந்து ஒரு வறட்டு தன்மை இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து ரெகுலராக போடுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த வறட்சி எல்லாமே நீங்கி ரொம்ப வந்து யங்கராக ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து 30+ அபோவ் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் குரூப்பு, ஜென்ஸு, லேடிஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.